எல்லார்கிட்டயும் தயவு செஞ்சு நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். மௌனி எது பண்ணியிருந்தாலும் என்கிட்ட வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு என்ன பிளேம் பண்ணாதீங்க. சோ நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனா அந்த விஷயம் அகைன் நடந்துட்டு தான் இருக்கு. நிறைய பொண்ணுங்க இன்ன வரைக்கும் பாதிக்கப்பட்டுட்டே தான் இருக்காங்க. இது ஏன் எனக்கு தெரியல. இது எப்படி எனக்கு வந்து ஸ்டாப் பண்ண வைக்கிறதும் தெரியல. என்னால முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு அவேர்னஸா தான் என்னால இது பண்ண முடியும். சோ அதுக்காக தான் நான் உங்ககிட்ட கூட நான் எடுத்து சொல்றேன். என்ன நடந்ததுன்றத இந்த வீடியோல நீங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. அப்பதான் அவங்க எல்லாருக்குமே புரியும். சோ அப்படியே அவங்க போன் எடுத்து பார்க்கும்போதுதான் வந்து நிறைய பொண்ணுகிட்ட வந்து மெசேஜஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல வந்து ஒரு சார்ட் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப கேவலமா அது எனக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு கூட தெரியல. நான் கீழே வந்து இந்த வீடியோல வரும் பாருங்க, ரொம்ப கேவலமா மெசேஜஸ் எல்லாம் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை வந்து ஏமாத்துனா அப்படின்னு எனக்கு நியூஸ் தெரிய வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து இன்ஸ்டாகிராம்லயே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி எல்லாம் நடக்குது, எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அப்படி நான் வீடியோ போடும்போது அதை பார்த்துட்டு நிறைய பொண்ணுங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா எனக்கு இப்படியா இருக்கு, எனக்கு இப்படியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க. நான் இது கொஞ்சம் கூட நான் எதிரே பார்க்கல. எனக்கு இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த பேசும்போதெல்லாம் நான் வந்து வெளியே பார்க்கும்போது வேணா சிரிக்கலாம், ரீல்ஸ் போடலாம், ஆனா அந்த விஷயத்துல இருந்து நான் இன்னும் மீண்டே வரல. ஒரு மென்டல் அஃபெக்ட் ஆன மாதிரி தான் நான் இருக்கேன். சோ அந்த மாதிரிலாம் வரும்போது எனக்கு நான் இப்ப கூட இந்த வீடியோ நான் எதுக்காக போடுறேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தேன். ஏன்னா இது இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணுங்க கூட சொல்லும் போது கூட வந்து அழுது சொல்றாங்க, அக்கா இதெல்லாம் தெரிஞ்சு கூட எங்களால எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா வந்து எங்களை வச்சு பிளாக்மெயில் பண்றான், எங்களோட போட்டோ எடுத்துட்டு சொன்னா அது வந்து நெட்ல விட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். இதெல்லாம் தெரிஞ்சா எங்க வீட்டுல வந்து யாருக்குன்னா எதனா ஆயிடும் சொல்லி ஃபீல் பண்ணும்போது இதான் கேட்டு எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதனாலதான் நான் இப்ப கூட வந்து இதெல்லாம் நான் ஒரு அவேர்னஸா இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது, எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும் தான். நீங்களே சொல்லுங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு. ஏன்னா இப்படி ஒரு ஃப்ராட் எல்லாம் அவங்க விட்டே வைக்கவே கூடாது. நார்மலா ஒரு பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னா அது ஓகே. ஆனா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணும்போது பொண்ணுங்களை கூப்பிடுறது, அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுங்களை வந்து வெளிநாட்டுல வேலை இருக்கு அனுப்புறது, ஒரு ஃபேக்கா ப்ரொடக்ஷன் டீம்னு ஒன்று செட் பண்றது, ஆபீஸ் மாதிரி போட்டு மூவில அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர, நீ வந்து இந்த மாதிரி இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லி தப்பான பேர்ல யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பண்ற ஃப்ராடுகளை நம்ம எப்படியே சும்மா விட்டோம்னா இது இன்னும் ஏறிட்டே தான் போகுது. சரி ஓகே, நானும் வந்து நான் அமைதியா நான் விட்டேன். பட் ஆனா இது இன்னமும் இது இப்படியே நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்களே என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட வாய்ஸ் மெசேஜ் நீங்களே கேளுங்க. எனக்கு ஹெல்ப் வேணும்னா ப்ளீஸ் நான் ஒரு மெசேஜ் பண்றீங்களா அக்காவும் உங்களுக்கும் மீன் பண்ணி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல பாத்துருக்காங்க போல, அப்ப என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வேலை தரேன் அது தரேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஒரு இடத்துக்கு கூட்டுன்னு கூட போனாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு கூட போகலாம், நீ வீசா எல்லாம் பண்ணினா வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா உனக்கு நல்லா சம்பளம் கிடைக்கும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி ஒரு பாடி மசாஜ் அந்த மாதிரி பண்றியாமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லை நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ ஒரு 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் நீ பண்ணியனா உனக்கு வந்து 30,000 சம்பளம் கொடுப்பாங்க, வந்து பண்ணு அப்படின்னாங்க. இப்போ இந்த வீடியோவை கீர்த்தி யுவராஜ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் மௌலி அண்ட் கீர்த்தி இவங்க 2 பேருமே சேர்ந்து கப்பலாக போடுற வீடியோக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க 2 பேர்த்தையுமே பிளாக் கப்பல்ஸ் அப்படின்னு சொன்னதான் பலருக்கும் தெரியும். இப்படி இருக்க நிலையில கீர்த்தி யுவராஜ் மௌலி என்னை ஏமாத்திட்டாரு, அவர் நிறைய பெண்களோட தொடர்புல இருக்காரு, ஷார்ட் பிலிம்க்கு ஆள் தேவை அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் கிட்ட பேசி அவங்க கூட தொடர்புல இருக்காரு, இந்த விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஆதாரங்களோட இப்ப இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.